ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பப்ஸ் செய்ற வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்லயே செய்யலாம். ஆனா இதுக்கு ஏர் ஃப்ரையர் வேணும். அ வி மத்தபடி ஏர் ஃப்ரையர் இல்லாம எப்படி செய்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏர் ஃப்ரையர் இருந்தா தான் இது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம மைதா மாவு தேவையான அளவு உப்பு போட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா பெசஞ்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நல்லா சாஃப்ட்டா வந்துருச்சான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா திரட்ட ஆரம்பிக்கணும். நல்லா இது மாரி பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு திருப்பியும் எடுத்தேன் நானு. என்னன்னா, அது எவ்வளோ நேரம் ஆகுதோ, அப்ப அது எலாஸ்டிக்கோட தன்மை நல்லா வரும். இல்லைன்னா, நீங்க மாவு எடுத்தீங்கன்னா டப்புன்னு வரும். ஊறுச்சுன்னா அப்படியே ரப்பர் மாரி எலாஸ்டிக் தன்மை அதிகமா வரும். எவ்வளோ நேரம் ஊற வச்சோமோ, நான் இது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர், 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, இப்ப நான் இத 3 பாகமா கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இத ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய லேயரா திரட்டிட்டு, அதுக்கு மேல இன்னொரு பெரிய லேயர் அதே மாரி 3 லேயர் அப்படியே எடுத்து போடலான்னு பார்த்தேங்க. என்கிட்ட வந்து அத திரட்டிய 3 மேல 1 மேல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் திரட்டிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மைதா மாவும், ஆயில் எல்லாமே போட்டுக்கலாம். ஆயிலுக்கு பதில் நீங்க இருந்ததுன்னா பட்டர் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல டால்டா போட்டாலும் நல்லா வரும். நான் இன்னைக்கு ஆயில் மட்டும் தான் போட்டேன். என்கிட்ட இருந்தது. ஆனா நான் போடல. சரி ஒரு முறை டேஸ்ட்ட பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்றப்ப நல்லா டால்டாலாம் போட்டு செய்யலாம் அப்படி சொல்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், இதே மாரி 3 லேயர் மேல வைக்கலான்னு பார்த்தத, நான் ஃபர்ஸ்ட்டு இத செஞ்சுட்டு, இத 3 லேயரா மடிச்சுட்டேன் நானு. நல்லா அப்படியே 3 லேயர் மேல ஒவ்வொரு லேயருக்கும் நம்ம ஆயிலும், கொஞ்சம் பவுடரும் அந்த கொஞ்சமா மைதா மாவும் போட்டுட்டோம்னா, ரொம்ப அழுத்தக்கூடாது. லேசா எடுக்கணும். நான் இத அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம இத எடுத்துட்டு, இத ஃப்ரிட்ஜில வந்து 1 நாள் பக்கம் வச்சுட்டு, நம்ம அப்புறமா செஞ்சோம்னா, இன்னும் சூப்பரா பப்ஸ் வரும். நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இத நான் அப்படியே எடுத்து செஞ்சுட்டேன். இப்ப நாளைக்கு பப்ஸ் செய்ய போறீங்கன்னா, நீங்க இத இன்னைக்கே ப்ரிப்பேரா இந்த ஷீட்ட ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா, நமக்கு ரொம்பவே சூப்பரா வரும் அது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 3 பாகமா பிரிச்ச மாவ, இந்த மாரி நான் 3ஆ மடிச்சு, மடிச்சு நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாரி இருக்கிற இதுவையும் போட்டு, அதே மாரி 3 பாகமா போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 10 பப்ஸ் தான் வேணும். ஆனா, இதில வந்து ஒரு 15 பப்ஸ் அளவுக்கு எனக்கு வந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டை வந்து 10க்கு வச்சுட்டு, மிச்சம் 2 வந்து நான் சும்மா அப்படியே ரோல் மாதிரி பண்ணி, வெறும் பப்ஸா வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்க. இப்ப அது 3த்தையும் அதே மாரி பண்ணி எடுத்தாச்சு. ஆனா, இதில எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ரொம்ப லேட் ஆக எலாஸ்டிக் தன்மை அப்படியே அப்படியே இழுத்தோம்னா ரப்பர் மாரி அதோட தன்மை நல்லா ரொம்ப நேரம் வருது. அதுக்காக தான் நம்ம நல்லா ஊற வைக்க சொல்றாங்க. இது நீங்க 1 நாள் முன்னாடியே நல்லா பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த டைம்க்கு நம்ம எடுத்து ஃபில்லிங் பண்ணி அப்படியே எடுத்து ஏர் ஃப்ரையர்ல வச்சுக்கலாம். சூப்பரா வரும். அவ்வளோதான் இது எனக்கு முடிஞ்சாச்சு. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இதுக்கோட ஃபில்லிங் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நீளமா வெங்காயம் கட் பண்ணிக்கணும். ஒரு ஆயில் விட்டுட்டு வெங்காயம் மட்டும் ஃபர்ஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவுக்கு நமக்கு இது என்ன போட்டேன்னா, மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது 3 மட்டும் தான் போட்டேன். உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இதுக்கு தக்காளிலாம் போடலங்க. ஒரு பக்கம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்து நான் பாதி பாதியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில வெறும் வெங்காயம் தான் இதோட மசாலா. அதுக்கப்புறமா கரம் மசாலா அந்த அதோட ஸ்மெல் தான் சூப்பரா இருந்தது. வேணும்னா நமக்கு வந்து மைதா மாவோ, இல்ல முட்டை கரைச்சு கூட தொட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தாங்க மைதா மாவு தொட்டேன். அதுக்கப்புறமா இதுவே ரப்பர் மாரி நல்லா எலாஸ்டிக்கா வந்தது. நான் அப்படியே மூடி ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டேன். ரொம்பவே கிரிஸ்பியா நம்ம கடையில வாங்குற அளவுக்கு கடையிலலாம் வாங்கி குடுத்தா 1, 2 தான் சாப்பிடுவாங்க. ஆனா வீட்ல செஞ்சேன்னு சொல்லி என்ன 2 பேரும் என் தங்கச்சி பையனும், எங்க பையனும் சேர்த்து படுத்தி எடுத்துட்டானுங்க. செஞ்சத ஃபுல்லா அவங்களே காலி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. நம்ம இதே மாரி வீட்ல பொட்டேட்டோலாம் செஞ்சோம்னாலும் அந்த மாரி வச்சு குடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா நம்ம ஒரு டைம் எடுத்து செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நான் அடுத்தடுத்து சூப்பரா வீடியோலாம் போடுறேன் உங்களுக்கு புடிச்ச மாதிரி. எங்க வீட்ல பப்ஸ் பாருங்க பறந்து போயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்டு வச்சேன். திரும்பவும் ஏர் ஃப்ரையர்ல இருக்கிற மாவெல்லாம் போட்டு திரும்பவும் ஒரு செட்டு வச்சேன். 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க.
நல்லா சாஃப்ட்டா வந்தது. ஆனா லேயர் கம்மியா தான் வருது. நம்ம இன்னும் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அந்த ஷீட் மாரி செஞ்சுட்டு, திரும்பவும் ஃப்ரீசர்ல வச்சு செஞ்சோம்னா, லேயர் ரொம்பவே வரும்னு சொல்றாங்க. நான் நெக்ஸ்ட் டைமு அதே மாரி ட்ரை பண்ண போறேன்.